அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். 2024ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 6ஆம் தேதி வியாழக்கிழமை உங்களை ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இன்றும் நம் நாடு நிகழ்ச்சியில் ஏராளமான பத்திரிகை செய்திகளோடு உங்களை சந்திக்க வந்திருக்கின்றேன். மூன்றாவது முறையாகவும் பிரதமராகவும் மோடி தொடர்பாகத்தான் அநேகமான பத்திரிகைகளில் செய்திகள் வந்திருக்கின்றது. அதாவது நிறைய பேருக்கு ஒரு விடயம் தற்போது புரியாமல் இருக்கின்றது. காரணம், மோடிக்கு பெரும்பான்மை கிடையாது அல்லது பாஜகவுக்கு பெரும்பான்மை கிடையாது என்று தமிழகத்தில் இருக்கக்கூடிய சில ஊடகங்கள் செய்திகள் வெளியிட்டு வருவதற்கான காரணம், பாரதிய ஜனதா கட்சிக்கு பெரும்பான்மை கிடையாது. காரணம், அவர்கள் 240 ஆசனங்களை பெற்றிருக்கின்றார்கள். தேசிய ஜனநாயக கூட்டணி, அந்த கூட்டணியின் பிரதான கட்சி தான் பாரதிய ஜனதா கட்சி. அந்த கூட்டணியுடன் சேர்ந்து 293 ஆசனங்களை பெற்றிருக்கின்றார்கள். அப்படி என்றால் பாரதிய ஜனதா கட்சிக்கு தனித்து ஆட்சி அமைக்க முடியாது. ஏனைய கூட்டணியில் இருக்கக்கூடிய ஏனைய கட்சிகளோடு சேர்ந்து ஆட்சி அமைக்க வேண்டிய நிலையில் அவர்கள் இருக்கின்றார்கள். ஆகவேதான் 272 ஆசனங்களை பெற வேண்டும் பெரும்பான்மை நிரூபித்து ஆட்சி அமைப்பதற்கு. எனவே தனியாக பாரதிய ஜனதா கட்சியினால் 240 ஆசனங்களை பெற முடிந்தது. கூட்டணியாக, தேசிய ஜனநாயக கூட்டணியாக அதற்கு இன்னும் 32 ஆசனங்கள் தேவைப்படுகின்றது. ஆனால் 53 ஆசனங்கள் கூட்டணியில் இருக்கின்றது. மொத்தமாக 293 ஆசனங்களுடன் நாளை மறுதினம் மூன்றாவது முறையாக பிரதமர் மோடி அவர்கள் பிரதமராக பதவியேற்க இருக்கின்றார். மூன்றாவது முறையாக பிரதமராகும் மோடி ஆட்சி அமைக்க இன்று உரிமை கோருகிறது பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி. மூன்றாவது முறையாகவும் இந்தியாவில் ஆட்சி அமைக்கும் உரிமையை நரேந்திர மோடி தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி இன்று கோர உள்ளது. ஜனநாயக தேசிய கூட்டணியின் தலைவர்கள் புதுடில்லியில் நரேந்திர மோடியின் தலைமையில் நேற்று கூடி கலந்துரையாடினர். கூட்டணியின் தலைவராக நரேந்திர மோடி ஏகமனதாக தலைவர்கள் தெரிவு செய்ததை அடுத்து இன்றைய தினம் ஜனாதிபதி திரௌபதி முர்வை சந்தித்து மீண்டும் ஆட்சி அமைக்க உரிமை கோருவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதன்படி இந்தியாவின் புதிய பிரதமராக மீண்டும் நரேந்திர மோடி பதவியேற்க உள்ளார். எதிர்வரும் 8ஆம் தேதி அவர் பதவியேற்பதற்கான நடவடிக்கைகள் இடம்பெற்று வருகின்றன. இந்திய பாராளுமன்றத்தின் 18வது மக்களவைத் தேர்தல் முடிவுகள் நேற்று முன்தினம் வெளியாகின. இதில் ஆளும் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 290 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. ஆயினும் இதில் பாஜக தனித்து வென்றது 240 தொகுதிகளில் மட்டுமே ஆகும். ஆனால் ஆட்சி அமைக்க 272 இடங்கள் தேவை. சிறை பத்திரிகையின் 6ஆம் பக்கத்திலே தொடர்கிறது. ஆட்சி அமைக்க 272 இடங்கள் தேவை. இதனால் கூட்டணி அமைத்தே ஆட்சி பீடமேற வேண்டிய நிலைக்கு பிரதமர் மோடி தலைமையிலான பாஜக தள்ளப்பட்டுள்ளது. பிரதமர் மோடி தலைமையிலான பாஜகவின் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றியில் பாஜகவுக்கு அடுத்தபடியாக பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் மற்றும் ஆந்திராவில் முதல்வராக போகும் சந்திரபாபு நாயுடு ஆகியோரின் கட்சிகள் முன்னிலை வகித்துள்ளன. ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேசம் கட்சி 16 தொகுதிகளிலும், பீகாரில் நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளம் பாஜகவுக்கு இணையாக 12 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றிருக்கின்றன. மற்ற கூட்டணி கட்சிகள் ஒற்றை இலக்கத்தில் மட்டுமே வெற்றி பெற்றிருக்கின்றன. இந்த இரு கட்சிகளையும் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளின் இந்திய கூட்டணி தங்கள் பக்கம் இழுக்கும் முயற்சியில் இறங்கியுள்ளதாக தகவல் வெளியானது. இதனால் நேற்று மாலை வரை யார் ஆட்சி அமைக்கப் போவது என்பது இழுபறியாகவே இருந்தது. ஆயினும் பாஜகவுக்கு கூட்டணி கட்சிகளான சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேசம் மற்றும் நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளம் உள்ளிட்ட கட்சிகள் நரேந்திர மோடி தலைமையிலான ஆட்சிக்கு ஆதரவு வழங்குவதற்கு இணக்கம் தெரிவித்திருந்தன. முன்னதாக நேற்று மதியம் பிரதமர் நரேந்திர மோடி தனது பதவியை ராஜினாமா செய்தார். ராஜினாமா கடிதத்தை 17வது மக்களவையை கலைக்கும் மத்திய அமைச்சரவை கூட்டத்தின் பரிந்துரையையும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்வை சந்தித்து கையளித்தார் என்று அந்த செய்தி தொடர்கிறது. எனவே தற்போது பிரதமர் பதவியில் இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் பதவியை விட்டு விலகினால்தான் மீண்டும் அவர் பதவியேற்க முடியும் என்ற காரணத்தினால் நேற்றைய தினம் அவர் தனது ராஜினாமா கடிதத்தையும் தனது அரசாங்கத்தின் ராஜினாமா கடிதத்தையும் ஜனாதிபதி திரௌபதி முர்முவிடம் கையளித்தார். அந்த புகைப்படமும் வீரகேசரி பத்திரிகையிலே வெளியாகி இருக்கின்றது. பிரதமர் நரேந்திர மோடி நேற்றைய தினம் தனது ராஜினாமா கடிதத்தினை இந்திய ஜனாதிபதி திரௌபதி முர்முவிடம் கையளித்த போது எடுத்த படம் என்று படம் வெளியாக இருக்கின்றது. ராஜினாமா கடிதத்தை பிரதமர் கையளித்திருக்கிறார். இப்படி இருக்கும்போது இந்த சந்திரபாபு நாயுடு அவர்கள்
கடந்த தேர்தல் எல்லாம் நடைபெறுவதற்கு கடந்த ஒரு 3-4 மாதங்களுக்கு முதலாக பிரதமர் மோடியை சந்திப்பதற்காக திகதி கேட்டிருக்கிறார். பிரதமர் மோடியை நான் தனிப்பட்ட ரீதியிலே சந்திக்க வேண்டும், அதற்கான திகதியை தர முடியுமா என்று. இல்லை, தர முடியாது, பிரதமரை சந்திக்க முடியாது என்று மறுத்திருக்கிறார்கள். சந்திரபாபு நாயுடு அவர்களை மறுத்திருக்கிறார்கள். இன்று சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேசம் கட்சியின் ஆதரவில்லாமல் மோடியால் அல்லது நரேந்திர மோடி அவர்களால் ஆட்சி அமைக்க முடியாத நிலை உருவாகி இருக்கின்றது. அன்று அவருக்கு சந்திக்க அனுமதி வழங்கவில்லை, இன்று அவர் இல்லாமல் ஆட்சி அமைக்க முடியாத நிலை உருவாகி இருக்கிறது. சரி, இப்படி இருக்கும்போது அடுத்ததாக இலங்கையுடனான இந்திய உறவு தனித்துவமானது செய்தி வெளியாகின்றது. இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் தேர்தல் வெற்றியின் பின்னர் நரேந்திர மோடி அறிவிப்பு, ஜனாதிபதி ரணில் உள்ளிட்ட அரசியல் தலைவர்களுக்கு நன்றியும் தெரிவிப்பு. இலங்கையுடனான இந்திய உறவுகள் சிறப்பானதும் தனித்துவமான சகோதரத்துவத்து உடையதுமாகும் என தெரிவித்துள்ள இந்திய பிரதமர் நரேந்திர மோடி, பொருளாதார கூட்டுறவில் இலங்கையின் தொடர் ஒத்துழைப்பை எதிர்பார்ப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவில் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கூட்டணி 290 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. அதற்கமே பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான பாரதிய ஜனதா கூட்டணி மீண்டும் ஆட்சி அமைக்க உள்ளது. இந்நிலையில் மோடிக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க, எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச, முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச உள்ளிட்ட தலைவர்கள் எக்ஸ் தளத்தில் வாழ்த்துக்களை பகிர்ந்துள்ளனர். அவற்றுக்கு பதிலளித்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அவ்வாறு தெரிவித்திருக்கின்றார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களும் வாழ்த்து செய்தியை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு அனுப்பியிருக்கிறார். அதற்கமே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தனது வாழ்த்து பதிவில், பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் முன்னேற்றம் மற்றும் செழிப்பு ஆகியவற்றில் இந்திய மக்களின் நம்பிக்கையை வெளிப்படுத்தும் வகையில் பாரதிய ஜனதா கூட்டணி வெற்றி பெற்றதற்கு எனது அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நெருங்கிய அண்டைய நாடான இலங்கை இந்தியாவுடனான கூட்டுறவை மேலும் வலுப்படுத்த எதிர்பார்த்துள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளார். இதற்கு பதிலளித்துள்ள பிரதமர் மோடி, ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு நன்றி, இந்தியா இலங்கை பொருளாதார கூட்டுறவில் தங்களது தொடர் ஒத்துழைப்பை எதிர்பார்க்கின்றேன் என்று குறிப்பிட்டுள்ளார். அதேபோன்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்களும் தனது பதிவில் இவ்வாறு பதிவிட்டுள்ளார். இந்தியாவில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றியை தொடர்ந்து 3வது முறையாக ஆட்சியை பிடிக்கும் என் நண்பர் நரேந்திர மோடிக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்தியாவுக்கு சேவை செய்வதற்கான அவரது தொலைநோக்கு மற்றும் அர்ப்பணிப்பை மக்கள் அங்கீகரித்துள்ளனர். புதிய அரசாங்கத்துடனான எமது உறவுகளை மேலும் வலுப்படுத்த எதிர்பார்த்துள்ளேன் என குறிப்பிட்டுள்ளார். இதற்கு பதிலளித்துள்ள பிரதமர் மோடி, உங்கள் வாழ்த்துக்கு நன்றி நண்பரே. இந்தியா இலங்கை கூட்டாண்மைக்கான புதிய எல்லைகளை பட்டியலிடுகையில் உங்கள் தொடர் ஆதரவை எதிர்பார்க்கின்றோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். அதேபோன்று சஜித் பிரேமதாசவும் 3வது முறையாக பிரதமராக போகும் நரேந்திர மோடி அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தனது வாழ்த்து செய்தியில், வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி பெற்ற பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் கூட்டணிக்கு வாழ்த்துக்கள். இந்தியாவுக்கான தீர்க்கமான முடிவுகளின் புதிய அத்தியாயம் மற்றும் இந்தியாவின் அண்டைய நாடுகளுக்கு முதலிடம் கொள்கையின் மற்றொரு அத்தியாயத்தால் ஈர்க்கப்படுவதை நாம் எதிர்பார்க்கின்றோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். எதிர்க்கட்சித் தலைவரின் வாழ்த்துக்கு நன்றி தெரிவித்துள்ள பிரதமர் மோடி, இலங்கையுடனான எமது உறவுகள் சிறப்பானவை மற்றும் தனித்துவமானவை என்றும் குறிப்பிட்டுள்ளார். எமது அண்டைய நாடுகளுக்கு முதலிடம் என்ற கொள்கை கிணங்க பிரிக்க முடியாத பிணைப்புகளை மேலும் வலுப்படுத்த நாங்கள் உறுதி பூண்டுள்ளோம் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு சஜித் பிரேமதாச வாழ்த்துக்களை அனுப்பினார். அதே போன்று அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் அவர்கள், அதே போன்று ரஷ்ய ஜனாதிபதி பூட்டின் அவர்கள், இவர்கள் எல்லாம் வாழ்த்து மலைகளை பொழிந்து கொண்டிருக்கின்றார்கள் நரேந்திர மோடி அவர்களுக்கு. உலகின் மிகப்பெரிய ஒரு ஜனநாயக தேர்தல், அது மட்டும் இல்லாமல் உலகின் அதிகமான மக்கள் வாக்களித்த ஒரு தேர்தலாகவும் இந்த தேர்தல் இருக்கின்றது. எனது ஞாபகத்தின்படி 641 மில்லியன் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். 641 மில்லியன் மக்கள் வாக்களித்திருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. சரி, இப்படி இருக்கும்போது அடுத்ததாக இப்படி ரணில் விக்ரமசிங்க அவர்கள், பிரதமர் தினேஷ் குணவர்தன் அவர்கள் நேற்று பாராளுமன்றத்திலே வாழ்த்து தெரிவித்தார். அங்கே முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச வாழ்த்து தெரிவிக்கிறார்.
அதே போன்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச வாழ்த்து தெரிவிக்கிறார். தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாரும் வாழ்த்து தெரிவிக்கவில்லை, தெரிவித்திருக்கிறார். மோடிக்கு ராதாகிருஷ்ணன் எம்பி வாழ்த்து. மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட வேண்டும். மாகாண சபைகள் இல்லாத காரணத்தால் கல்வித்துறை பல நெருக்கடிகளை எதிர்கொண்டுள்ளது. மாகாண சபைகள் இயங்கினால் கல்வித்துறையில் மறுமலர்ச்சி எதிர்பார்க்க முடியும். ஆகவே மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட்டு மாகாண சபைகள் நிர்வகிக்கப்பட வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் வேலுசாமி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் நேற்று புதன்கிழமை இடம்பெற்ற நாட்டின் கல்வித்துறை தொடர்பான பிரச்சனைகள் தொடர்பான விவாதத்திலே கலந்து கொண்டு பேசும்போது குறித்த சபை ஒத்திவைப்பு விவாதத்தில் உரையாற்றும் போதுதான் அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார். எனவே மாகாண சபை தேர்தல்களை எப்படியாவது நடத்தப்பட வேண்டும் என்றும் அதே நேரத்தில் அவர் மோடி அவர்களுக்கு வாழ்த்தும் தெரிவித்திருக்கின்றார். இந்திய மக்களவைத் தேர்தலில் நரேந்திர மோடி 3வது தடவையாகவும் வெற்றி பெற்றுள்ளார். அவருக்கு எமது வாழ்த்துக்களை இந்த உயரிய சபை ஊடாக தெரிவித்துக் கொள்கின்றோம். இலங்கைக்கு அண்மையில் வருகை தந்த ஸ்ரீ ரவிசங்கர் குருஜி இலங்கையின் கல்வி திட்டத்தில் இராமாயணம் உள்ளடக்கப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார். இந்தியா அயோத்திக்கும் இலங்கைக்கும் இடையிலே வரலாற்று ரீதியில் தொடர்புண்டு. மத ரீதியிலான தொடர்பை உறுதிப்படுத்தினால் பொருளாதார ரீதியில் முன்னேற்றம் அடையலாம் என்றும் ராதாகிருஷ்ணன் அவர்கள் அவரது உரையிலே தெரிவித்திருக்கின்றார். நரேந்திர மோடி அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கின்றார். இந்த ஐநா பாதுகாப்பு சபையில் இந்தியாவுக்கு நிரந்தர உறுப்புரிமை இருக்கின்றதா என்று கேட்டால் இல்லை. ஆனால் அதை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார் சஜித் பிரேமதாஸ். ஐநா பாதுகாப்பு சபையில் இந்தியாவுக்கு நிரந்தர உறுப்புரிமையை வழங்க வேண்டும். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் சபையில் பிரேரணை முன்வைப்பு என்ற செய்தி வெளியாகி இருக்கிறது. உலகில் அதிக எண்ணிக்கையிலான மக்கள் தொகையை கொண்டிருக்கும் இந்தியாவுக்கு ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையில் நிரந்தர உறுப்புரிமையை வழங்க வேண்டும். அது தொடர்பில் இந்த சபையில் பிரேரணை ஒன்றை முன்வைக்கின்றேன் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் நேற்று புதன்கிழமை விசேட கூற்று ஒன்றை முன்வைத்து தேர்தலில் வெற்றி பெற்ற பிரதமர் மோடிக்கு வாழ்த்து தெரிவித்த போது இவ்வாறு அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். எனவே உலகின் அதிக எண்ணிக்கையிலான மக்கள் தொகை இருக்கும் இந்தியாவுக்கு ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையில் நிரந்தர உறுப்புரிமையை வழங்குவது தற்போது மிகவும் முக்கியமானதாகவும் யோக்கியமானதாகும் என்றும் தெரிவித்திருக்கின்றார். விசேடமாக உலகளாவிய அதிகார கேந்திர நிலையங்களை பார்க்கும்போது உண்மையாகவே இந்தியாவுக்கு ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையில் நிரந்தர உறுப்புரிமையை வழங்குவது நிச்சயமாக செயற்படுத்தக்கூடியதாகும். அதனால் இந்தியாவுக்கு ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையில் நிரந்தர உறுப்புரிமையை வழங்க வேண்டும் என்ற பிரேரணையை இந்த சபைக்கு முன்வைக்கின்றேன். பாராளுமன்றத்தில் இருக்கும் 225 பேரும் இதனை அனுமதிப்பர் என்ற நம்பிக்கை எமக்கு இருக்கின்றது என்றும் சஜித் பிரேமதாச தெரிவித்திருக்கின்றார். இந்தியா தொடர்பான இருந்த சில முடிவுகள், இந்தியா தொடர்பாக குறிப்பாக ஜேவிபியினர் அதே பொழுது அவர்கள் பெயரை மாற்றியிருக்கின்றார்கள். தேசிய மக்கள் சக்தியினர், இதே போன்று ஏனைய இலங்கையில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு இருந்த இந்தியாவின் நிலைப்பாடுகளில் சிறிது மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது. இந்தியாவோடு தற்போது உள்ள நிலையில் நாங்கள் அனுசரித்து தான் போக வேண்டும் என்று. நேற்றைய தினம் முன்னாள் ஒரு தூதுவர் ஒருவரிடம் ஒரு தனியார் தொலைக்காட்சியிலே ஒரு விசேடமான ஒரு பேட்டி நிகழ்ச்சி இடம்பெற்றது. அதன் போது அவரிடம் பல கேள்விகள் கேட்கப்பட்டது. அப்பொழுது கேட்கப்படுகின்றது, இந்த இந்திய தேர்தல் முடிவுகள் அல்லது இந்திய பொது தேர்தல் முடிவுகள் எவ்வகையான பாதிப்பை இலங்கையிலே ஏற்படுத்தும், அல்லது இந்த முடிவுகளால் இலங்கைக்கு இந்த முடிவுகள் சொல்லும் பாடம் என்ன என்று கேட்டதற்கு அவர் பதிலளிக்கின்றார், தனியார் மயமாக்கல். இந்த தனியார் மயமாக்கல் தொடர்பான நரேந்திர மோடி அரசாங்கம் எடுத்த முடிவுகள் அல்லது அதானி, அம்பானி உள்ளிட்டவர்களுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான அரச நிறுவனங்களில் அபிவிருத்திகளுக்கு அல்லது அரச நிறுவனங்களின் பங்குகளை வழங்குவது தொடர்பாக இந்திய அரசு எடுத்த முடிவுகளுக்கு எதிராகவே மக்கள் வாக்களித்திருக்கின்றார்கள். காரணம், 400 ஆசனங்களை பெறுவார்கள், 400 தொகுதிகளில் வெற்றி பெறுவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட பாரதிய ஜனதாவுக்கு 240 தொகுதிகள் தான் கிடைத்திருக்கின்றது. ஆகவே இதிலிருந்து திட்ட தெளிவாக தெரிகிறது, மக்கள் இந்த தனியார் மயத்தை எதிர்க்கிறார்கள். அதே நிலைதான் இலங்கையிலும். இலங்கையில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்களுக்கு இது ஒரு பாடமாக அமையும் என்றும் அவர் நேற்றைய தினம் தெரிவித்திருந்தார். சரி,
பொறுத்திருந்து பார்க்கலாம். இனி எமது தமிழ் பொது வேட்பாளர் விடயத்திற்கு வரலாம். இன்னும் இழுபறி நிலையிலே இருக்கின்றது இந்த பொது வேட்பாளர் விடயம். எதிர்வரும் 9ஆம் தேதி சிவில் சமூகத்தினருடனான சந்திப்பு ஒன்று இடம்பெற இருக்கின்றது. சுமந்திரன் அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றார். பொது வேட்பாளர் ஒருவரை நியமிப்பது தொடர்பாக சிவில் சமூகத்தினும் அதே போன்று வர்த்தக சமூகத்தினரின் கருத்தை கேட்டறிவதற்கான ஒரு கருத்து பரிமாறல் நிகழ்வு ஒன்றையும் சுமந்திரன் அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றார். அது 9ஆம் தேதி நடக்க இருக்கின்றது. அதற்கு முதல் ஐரோப்பிய தூதுக்குழுவிடம் சம்பந்தன் அவர்கள் என்ன சொல்லியிருக்கின்றார் பார்க்கலாம். தமிழ் பொது வேட்பாளர் பயனற்ற மூலோபாயம். ஐரோப்பிய தூதுக்குழுவிடம் சம்பந்தன் தெரிவிப்பு. ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் என்ற மூலோபாயம் பயனற்றது. தென்னிலங்கையில் உள்ள தலைவர்களுடன் பேச்சுக்களை முன்னெடுத்தே இறுதி தீர்மானம் எடுக்கப்பட வேண்டும் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் சிரேஷ்ட தலைவரும் திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான இரா சம்பந்தன் தெரிவித்தார். அதே நேரம் தமிழ் மக்கள் தொடர்ச்சியாக வழங்கி வருகின்ற ஆணையை தென்னிலங்கையின் ஆட்சியாளர்கள் நிராகரித்து வருகின்ற நிலையில் தேர்தல்களை தொடர்ச்சியாக நடத்துவதற்கு அப்பால் தமிழ் மக்களின் ஆணையை ஏற்றுக்கொள்வதற்கான அழுத்தங்களையும் பிரயோகிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி உள்ளார். காணக்கூடியதாக இருக்கின்றது. அருகில் பாராளுமன்ற உறுப்பினரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான சுமந்திரன் அவர்களும் இருக்கிறார். நான் நினைக்கின்றேன் மிகவும் வயது முதிர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய சம்பந்தன் அவர்களது சில வார்த்தைகளை மிக தெளிவாக ஐரோப்பிய தூதுக்குழுவிடம் பரிமாறுவதற்காக தான் சுமந்திரன் அழைக்கப்பட்டிருக்கலாம். எனவே அவர் அருகாமையிலிருந்து அவர் கூறும் விடயங்களை விளக்கப்படுத்தி கொண்டிருக்கின்றார். இப்படி இருக்கும்போது தேர்தலை பிற்போடலும் சட்ட சிக்கல்களும் என்ற ஒரு விடயம் தொடர்பாகவும் ஐரோப்பிய தூதுக்குழுவிடம் பேசப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இதனையடுத்து ஐரோப்பிய ஒன்றிய தூதுக்குழுவின் பிரதிநிதிகள் தேர்தலை பிற்போடுவதற்கான சூழல்கள் சம்பந்தமாகவும் அதனால் ஏற்படும் சட்ட சிக்கல்கள் சம்பந்தமாகவும் கேள்விகளை எழுப்பியிருந்தனர். இதற்கு ஜனாதிபதி சட்டத்தரணி எம். சுமந்திரன் பதிலளித்தார். அவர் இலங்கையில் ஏற்கனவே உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தல், மாகாண சபைகளுக்கான தேர்தல் ஆகியன கால வரையறையின்றி ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. இவ்வாறான நிலையில் தற்போது ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பாராளுமன்ற தேர்தல் ஆகியவை 2 ஆண்டுகளுக்கு ஒத்திவைக்கப்படவிருப்பதாக ஐக்கிய தேசிய கட்சியின் முக்கியஸ்தர்கள் தெரிவித்து வருகிறார்கள். உண்மையில் எதிர்வரும் காலத்தில் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் தேர்தல்கள் ஒத்திவைக்கப்படுகின்ற போது அதனை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. தேர்தல் நடத்தப்பட்டு மக்களின் ஜனநாயக உரிமைகள் உறுதிப்படுத்தப்பட வேண்டும். தேர்தல்கள் நடத்தப்படாத நிலைமைக்கு இடமளிக்கப் போவதில்லை. இதே நேரம் 2 ஆண்டுகளுக்கு முன்னர் நடைபெற்ற அறகலைய போராட்டத்துடன் பாராளுமன்றமும் ஜனாதிபதியும் மக்களின் ஆணையை இழந்து விட்டார்கள். அதற்கு காரணமாகவே ஜனாதிபதியும் பிரதமரும் பதவியை ராஜினாமா செய்திருந்தார்கள். அவ்விதமான நிலையில் மீண்டும் தேர்தல் நடத்தப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் தற்போதுதான் தேர்தல் நடத்தப்படுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றது என்று சுமந்திரன் அவர்கள் ஐரோப்பிய தூதுக்குழுவிடம் தெளிவுபடுத்தியிருக்கிறார். இப்படியான விடயங்கள் இருக்கிறது. நாங்கள் எப்படியாவது தேர்தலை நடத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வோம். தேர்தல் நடக்கப் போவதில்லை என்றால் அதற்கு எதிராகவும் நாங்கள் களமிறங்குவோம் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். ஆனால் இப்படிப்பட்ட சுமந்திரன் அவர்கள் இப்படி கூறும்போது மாகாண சபை தேர்தல் காலவரையறையின்றி ஒத்திவைப்பதற்கு கூட சுமந்திரன் தான் காரணம் என்று நேற்று முன்தினம் பத்திரிகையில் கோவிந்தன் கருணாகரம் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் செலோ அமைப்பை சேர்ந்தவர் கூறியிருந்தார். சரி, இப்படி இருக்கும்போது அடுத்ததாக மற்றும் ஒரு செய்தியையும் நாங்கள் பார்க்க போகின்றோம். ஈழப் போராட்டத்தை முன்னெடுத்த சகல தலைவர்களுக்கும் சிலை அமைக்கப்படும். தியாகி சிவக்குமரன் நினைவு தினத்தில் அமைச்சர் டக்ளஸ் தெரிவிப்பு. ஈழப் போராட்டத்தை முன்னெடுத்த சகல தலைவர்களுக்கும் சிலை அமைக்கப்படும். தேசிய நல்லிணக்கமும் அணுகுமுறையும் மட்டுமல்லாது எமது துணிவுமே இன்று சிவக்குமாரனின் சிலை கம்பீரமாக நிமிர்ந்து நிற்பதற்கு காரணம். ஈழப் போராட்டத்தை முன்னெடுத்த அனைத்து தலைவர்களுக்கும் எதிர்காலத்தில் கட்சி மற்றும் இயக்க வேறுபாடுகள் இன்றி சிலைகளை அமைத்து அவர்கள் அனைவரையும் வரலாற்றில் நிலைநிறுத்த எதிர்பார்க்கின்றோம் என்று அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்தார். ஈழப் போராட்ட வரலாற்றில் இந்த விடயங்களை கூறியிருக்கிறார் அமைச்சர். உயிர் தியாகம் செய்த முதல் போராளி பொன் சிவக்குமாரனின்
50வது ஆண்டு நினைவு தினத்தில் உரையாற்றும் போதே அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். உரும்பிராயில் உள்ள பொன் சிவகுமாரனின் உருவச்சிலைக்கு அருகில் நேற்று இடம்பெற்ற அஞ்சலி நிகழ்வில் கலந்து கொண்ட அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா ஈகச் சுடரேற்றி மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பொன் சிவகுமாரனது தற்போதுள்ள உருவச்சிலை நிறுவுவதற்கு முன்னர் 3 தடவைகள் உடைத்தெறியப்பட்டன. இதற்கு சரியான புரிதலின்மையே காரணம் என்று நினைக்கின்றேன். ஆனால் 1999களில் அன்றைய அரசுடன் எமக்கிருந்த நல்லுறவு, எமது தேசிய நல்லிணக்க வழிமுறை என்பனவற்றுடன் எமக்கிருக்கும் தற்துணிவுமே இந்த சிலையை அமைப்பதற்கும் தலை நிமிர்த்துவதற்கும் முக்கிய காரணமாக உள்ளது என்றும் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். எதிர்காலத்தில் ஈழ போராட்டத்தை முன்னெடுத்த சகல தலைவர்களுக்கும் சிலை அமைக்கப்படும் என்ற விடயத்தை தெரிவித்திருக்கின்றார். பார்ப்போம். 15,025 வீடுகளை அகற்ற வேண்டும் பாதுகாப்பு இராஜாங்க அமைச்சர். மண் சரிவு மற்றும் அதி அவதான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள பகுதிகளில் உள்ள 15,025 வீடுகளை அகற்றுவதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்படும். அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட புதிய வீடுகளையும் பெற்றுக்கொண்டு அவதானத்திற்குரிய இடங்களில் உள்ள வீடுகளை விட்டு ஒரு தரப்பினர் வெளியேறவில்லை. இனியும் இவ்வாறான செயற்பாடுகளை தொடர முடியாது. கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என பாதுகாப்பு இராஜாங்க அமைச்சர் பிரமித்த பண்டார தென்னகோன் தெரிவித்திருக்கின்றார். எனவே 15,025 வீடுகள் எந்தெந்த பகுதிகளில் இருக்கின்றது என்பது தொடர்பாகவும் நாங்கள் பார்க்க வேண்டும். எனவே இவை அனைத்தும் மண் சரிவு அதி அவதானத்திற்குரிய வலயங்களாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்தினால் அடையாளப்படுத்தப்பட்டுள்ள பகுதிகளில் 15,025 வீடுகள் காணப்படுகின்றன. எவ்விதமான அனுமதியும் திட்டமிடலும் பெறாமல் பெரும்பாலானோர் மலைகளை அண்டிய பகுதிகளில் சட்டவிரோதமான முறையில் இவ்வாறு வீடுகளை நிர்மாணித்துள்ளனர். மண் சரிவு அபாயம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள பகுதிகளில் வாழ்பவர்களில் ஒரு பகுதியினருக்கு அரசாங்கத்தால் வீடுகள் வழங்கப்பட்டுள்ள நிலையில் அவர்கள் புதிய வீடுகளையும் பெற்றுக்கொண்டு பழைய வீடுகளை விட்டு வெளியேறாமல் உள்ளார்கள். இந்த செயற்பாட்டை இனியும் தொடர முடியாது. விளைவுகள் ஏற்படுவதற்கு முன்னர் அவற்றை தடுப்பதற்கு கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். அப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த வீடுகளை உடைப்பதற்காக அரசாங்கம் வேறொரு இடத்தில் வீடு கொடுக்கும்போது அந்த வேறொரு இடத்தில் கொடுக்கும் வீடையும் பெற்றுக்கொண்டு இந்த பழைய வீட்டையும் வைத்து கொண்டு இருக்கின்றார்கள். மண்ணின் மீது மனிதனுக்கு ஆசை, மனிதன் மீது மண்ணுக்கு ஆசை, கடைசியில் மண் தான் ஜெயிக்கிறது. நம் நாடு நிகழ்ச்சியில் ஒரு சிறு விளம்பர இடைவேளை. நம் நாடு தொடர்கிறது. இந்த நேரத்தில் இந்த அபிவிருத்தி கண்ட நாடுகளுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் ஜனாதிபதி கூறுகின்றார். பார்க்கலாம் இந்த செய்தி. பொருளாதார இலக்குகளை அடைந்து கொள்ளும் அதேவேளை 2040களில் பசுமை இலக்குகளையும் அடைந்து கொள்வதற்கு இலங்கை அர்ப்பணிக்கும் என உறுதியளித்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நிகர பூஜ்ய கார்பன் உமிழ்வுக்கான உலகின் இலக்கை தேசிய கொள்கையில் உள்வாங்கியது முதலாவது ஆசிய நாடு இலங்கையாகும் என்றும் தெரிவித்திருக்கின்றார். ஜனாதிபதி அலுவலகத்தில் நேற்று புதன்கிழமை நடைபெற்ற உலக சுற்றாடல் தின நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதுதான் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இதனை தெரிவித்திருக்கின்றார். அபிவிருத்தி கண்ட நாடுகளுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு செய்தி தொடர்கின்றது. காலநிலை மாற்றங்கள் தொடர்பிலான சர்வதேச பல்கலைக்கழகத்தை நிறுவுவதற்கான சட்டமூலத்தை அடுத்த வருடம் ஜூன் மாதத்திற்கு முன்னதாக சட்டபூர்வமாக எதிர்பார்க்கின்றோம். அதாவது சட்டபூர்வமாக்க எதிர்பார்க்கின்றோம். கால்நிலை அனர்த்தங்களுக்கு ஈடு கொடுப்பதற்கான மேற்கத்திய நாடுகளுக்கும் அபிவிருத்தி அடைந்த நாடுகளும் நிதி வழங்குவதாக உறுதியளித்திருந்தாலும் அது குறித்து நம்பிக்கை கொள்ள முடியாது. அமெரிக்காவும் ஐரோப்பாவும் இவ்விடயத்தில் உக்ரைன் யுத்தத்துக்கு ஒதுக்கியிருக்கும் தொகையை கொண்டு 2 வருடங்களுக்கு கால்நிலை அனர்த்தங்களுக்கு ஈடு கொடுக்க முடியும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். அதாவது யுத்தத்திற்கு செலவழிக்கும் பணத்தை இவ்வாறான சூழல் பாதுகாப்புக்கு உபயோகிக்கலாம் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தெரிவித்திருக்கின்ற யுத்தத்திற்கு நாங்கள் அல்ல, உக்ரைன், அமெரிக்கா போன்ற நாடுகள். இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் இப்படி ஒரு பிரதான தலைப்பு செய்தி வந்திருக்கிறது. அதாவது முன்னர் நிறைவேற்று அதிகாரத்தை எதிர்த்து வந்த நிலையில் அதிகாரம் வந்ததும் ரணில் மாறிவிட்டார். பாராளுமன்றத்தின் அதிகாரத்தை
பறித்து ஜனாதிபதி முறையை பலப்படுத்த முயற்சிக்கின்றார் கம்மன் பில சாடல் என்று தெரிவிக்கின்றார். ரணில் விக்ரமசிங்க மீது அந்த குற்றச்சாட்டை சுமக்கின்றார். இந்த செய்தியை நான் இப்பொழுது எடுத்துக்கொண்டதற்கான காரணம், தினக்குரல் பத்திரிகையின் வந்த பிரதான செய்தியை எடுத்துக்கொண்டதற்கான காரணம், வீரகேசரி பத்திரிகையில் அடுத்து வரப்போகும் செய்தி உதய கம்மன் பில சம்பந்தப்பட்டது. பாராளுமன்ற சுற்றுவட்டத்தில் விமல் உதய கூட்டணி போராட்டம். சுஜீவகுமாரின் படத்தோடு MRM வசீம் மற்றும் ராஜதுரை அஷானின் செய்திகளாக வெளியாக இருக்கின்றது. தேசிய சுதந்திர முன்னணி, மௌபிம ஜனதா கட்சி, பிவித்துரு எல உரிமை, இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சி, ஜனநாயக இடதுசாரி முன்னணி, யுத்துகம தேசிய அமைப்பு ஆகியவற்றை உள்ளடக்கிய சர்வஜன சக்தியின் பிரதிநிதிகள் ஒன்றிணைந்து மின்சார சபை மறுசீரமைப்பு சட்டமூலத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாராளுமன்ற சுற்றுவட்டத்தில் நேற்று கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பாராளுமன்ற உறுப்பினர்களான உதய கம்மன் பில, அதே போன்று ஜயந்த சமரவீர, கெவிந்து குமாரதுங்க, சன்ன ஜெயசுமன் உட்பட தொழிலதிபர் திலீப் ஜெயவீர, இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சியின் பிரதான செயலாளர் ஜி வீரசிங்க, கிழக்கு மாகாண முன்னாள் ஆளுநர் அனுராதா யஹம்பத் ஆகியோரும் உட்பட சிவில் அமைப்பினர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பாராளுமன்றத்தில் நாளை, அதாவது இன்றைய தினம் விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ள உள்ள மின்சார சபை மறுசீரமைப்பு சட்டமூலத்தின் ஊடாக மின்சார சபையை ரத்து செய்து வெளிநாடுகளில் மின்சாரத்தை கொள்வனவு செய்யும் ஏற்பாடுகள் உள்ளடக்கப்பட்டுள்ளன என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. நேற்று இது தொடர்பாக உதய கம்மன் பில அவர்களிடம் இந்த ஊடகவியலாளர்கள் கேட்டார்கள், நீங்கள் இந்த மின்சார சபை சட்டமூலத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்றீர்கள், அதிலே மின்சார சபையை தனியார்மயப்படுத்த போகின்றோம் என்று ஒன்றுமே இல்லையே, எதுவுமே இல்லையே, அப்படி இருக்கும்போது எதற்கு இந்த ஆர்ப்பாட்டம் என்று கேட்டதற்கு கிம்புலா பனிஸே கிம்புலா தீனவாத நேனே என்று சொன்னார். நாங்கள் கிம்புலா பனிஸ் என்று சொல்கின்றோம், ஆனால் கிம்புலா பனிஸில் கிம்புலா இல்லையே என்று அவர் அவ்வாறு ஊடகங்களுக்கு தெரிவித்திருந்தார். எனவே அது உள்ளடக்கப்படாவிட்டாலும் அது இருக்கின்றது உள்ளே என்று அவர் சொல்லாமல் சொல்கின்றார். சரி, பொறுத்திருந்து பார்ப்போம். தயாசிரி ஜெயசேகரவின் மனு மைத்ரி தரப்புக்கு கால அவகாசம். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளராக செயற்பட்ட தயாசிரி ஜெயசேகரவின் கட்சி உறுப்புரிமையை நீக்கும் வகையில் மேற்கொண்ட தீர்மானத்தை மீளப்பெறுவதா இல்லையா என்று அறிவிப்பதற்கு முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன உள்ளிட்ட பிரதிவாதி தரப்புக்கு உயர்நீதிமன்றம் கால அவகாசம் வழங்கியுள்ளது. 2 வாரங்கள் கால அவகாசம் வழங்கியிருக்கின்றார்கள். இந்த 2 வாரத்திற்குள் மைத்ரிபால சிறிசேன தரப்பினர் தெரிவிக்க வேண்டும், இதை மீளப் பெறுவதா இல்லையா என்று அவர்கள் தெரிவிக்க வேண்டும் என்று 2 வாரங்களுக்கு கால அவகாசம் வழங்கப்பட்டிருக்கின்றது தயாசிரி ஜெயசேகர தொடர்பாக. சரி, இப்படி இருக்கும்போது அடுத்ததாக மற்றும் ஒரு செய்தியை பார்க்க போகின்றோம். இந்த கேஸ் விலை குறைந்தது. எனவே கேஸ் விலை குறைந்த காரணத்தினால், 150 ரூபாய் குறைந்த காரணத்தினால் தற்போது உணவுப் பொருட்களின் விலைகளும் குறைய வேண்டும் அல்லவா? உங்கள் பிரதேசத்தில் இதே விலைக்கு உணவுப் பொருட்கள் கிடைக்கின்றதா என்று கொஞ்சம் விசாரித்து பாருங்கள் கடைகளுக்கு சென்று. உணவுப் பொருட்களின் விலைகள் குறைப்பு. சமையல் எரிவாயு விலை குறைக்கப்பட்டதை அடுத்து பல உணவுப் பொருட்களின் விலைகள் குறைக்கப்பட்டுள்ளன. அதற்கமைய கொத்து ரொட்டி மற்றும் சோறு பொதிகளின் விலைகள் குறைக்கப்பட்டுள்ளதாக அகில இலங்கை சிற்றுண்டிச்சாலை உரிமையாளர் சங்கம் தெரிவித்துள்ளது. அதற்கமைய சோறு பொதி ஒன்றின் விலை 25 ரூபாவாலும், சிற்றுண்டிகளின் விலை 10 ரூபாவாலும், தேநீரின் விலை 5 தொடக்கம் 10 ரூபாவாலும் குறைக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. எனவே உங்கள் பகுதியில் இவ்வாறு உணவுப் பொருட்களின் விலை குறைக்கப்பட்டுள்ளதா என்று பாருங்கள். அடுத்ததாக இந்த இஜாப் தொடர்பான ஒரு செய்தி இன்றைய தமிழ் மிரர் பத்திரிகையில் வந்திருக்கிறது. இந்த தமிழ் மிரர் பத்திரிகையை நீங்கள் கடைகளில் அதாவது பிரதிகளாக வாங்க முடியாது, நீங்கள் இணையதளத்தினூடாக அதை பார்வையிடலாம். தமிழ் மிரர் பத்திரிகையில் அந்த செய்தியை பார்க்கலாம். இஜாப்பால் பெறுபேறு ரத்தாகாது என்ற செய்தி இன்றைய தமிழ் மிரர் பத்திரிகையிலே வந்திருக்கின்றது. அந்த செய்தியை நாங்கள் சற்று விரிவாக பார்க்கலாம். இந்த இஜாப் தொடர்பான பிரச்சனை நேற்றும் பாராளுமன்றத்திலே பேசப்பட்டது. எனவே இது தொடர்பான ஒரு செய்தியை தான் அடுத்து நாங்கள் பார்க்க போகின்றோம். இன்று வெளியாகிய மேல் மாகாணத்தில் அதிபர் பரீட்சைக்கு தோற்றிய 13 பேர் இஜாப் அணிந்த வண்ணம் தோற்றியுள்ளனர். இஜாப் அணிந்து பரீட்சைக்கு தோற்றியதால் பெறுபேறு ரத்து செய்யப்பட மாட்டாது என தெரிவித்த கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்ட விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் என்றார். காதுகளை மறைத்த வண்ணம் இஜாப் அணிந்திருக்கும் போது
சூட்சுமமான முறையில் காதுக்குள் கருவிகளை வைத்திருக்க முடியும். இவ்வாறான நிலையில்தான் காதுகள் தென்படும் வகையில் அணியுமாறு குறிப்பிடப்படுகின்றது என்றார். பாராளுமன்றத்தில் ஐக்கிய மக்கள் சக்தி எம்பியான முஜிபுர் ரஹ்மானினால் புதன்கிழமை எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கையில்தான் அவர் இவ்வாறு தெரிவிக்கின்றார். முஜிபுர் ரஹ்மான் எம்பி கல்வி அமைச்சரிடம் கேள்வி எழுப்புகையில் அதிபர் சேவை பரீட்சைக்கு மேல் மாகாணத்தில் தோற்றிய 13 பேர் இஜாப் அணிந்த வகையில் பரீட்சைக்கு தோற்றியதற்காக அவர்களின் பெறுபேறு இடைநிறுத்தப்பட்டுள்ளது. இஜாப் அணிந்த வகையில் தேசிய பரீட்சைகளுக்கு தோற்றுவதற்கு பரீட்சைகள் திணைக்களம் அனுமதி வழங்கியுள்ளது. பரீட்சார்த்தியின் காதுகள் தென்படும் வகையில் அவர் இருத்தல் வேண்டும் என பரீட்சை மத்திய நிலை பொறுப்பதிகாரி குறிப்பிட்டால் அதற்கு பரீட்சார்த்தி கட்டுப்பட வேண்டும். அவ்வாறு இல்லாவிடின் அவரை பரீட்சை மண்டபத்திலிருந்து வெளியேற்ற முடியும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. ஏதோ எப்படியாவது காதுகளுக்குள் ஏதாவது கருவிகளை பயன்படுத்தி இருப்பார்கள் என்ற அச்சத்தில்தான் இவ்வாறு அவர்களது பெறுபேறுகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை மாணவிகளது பெறுபேறுகளும் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட 70 மாணவிகளது பெறுபேறுகள் திருகோணமலை ஜாயிரா கல்லூரியிலே இவ்வாறான பிரச்சனைகள் தொடர்ந்து கொண்டு இருக்கின்றது. சரி, இப்படி இருக்கும்போது அதையும் நாங்கள் பார்த்திருந்தோம் ஏற்கனவே அந்த செய்தியையும். இப்படி இருக்கும்போது கல்வி அமைச்சரின் மற்றும் ஒரு செய்தி இன்றைய தினகரன் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக இடம்பெற்றிருக்கு. நாட்டில் உள்ள தேசிய பாடசாலைகளில் நிலவும் 10,535 ஆசிரியர் வெற்றிடங்கள் 2 வாரங்களில் நிரப்ப ஏற்பாடு. விஞ்ஞானம், கணிதம், தொழில்நுட்ப பாடங்களுக்கு ஆசிரியர் பற்றாக்குறை இதன் மூலம் நிறைவு. மாகாண சபைகளில் நிலவும் 6,000 ஆசிரியர் வெற்றிடங்களை விரைவில் நிரப்பவும் நடவடிக்கை என்று கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். தேசிய பாடசாலைகளில் விஞ்ஞானம், கணிதம், தொழில்நுட்பம் உள்ளிட்ட பாடங்களுக்கு நிலவும் 10,535 ஆசிரியர் வெற்றிடங்களை எதிர்வரும் 2 வாரங்களில் நிரப்புவதுடன் தேசிய பாடசாலைகளில் நிலவும் தேசிய வெற்றிடங்களை நிரப்புவதும் இதன் மூலம் நிறைவு செய்யப்படும் என கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த பாராளுமன்றத்திலே தெரிவித்தார். இப்படி இருக்கும்போது அந்த பத்திரிகையில் அவ்வாறான செய்தி வெளியாகும் போது இன்று உங்களுக்கு தெரியும் வியாழக்கிழமைகளில் விடிவெள்ளி பத்திரிகை வெளிவரும். வாரத்தில் ஒரு நாள் வெளிவரும் விடிவெள்ளி பத்திரிகை இன்றும் வெளிவந்திருக்கின்றது. எனவே விடிவெள்ளி பத்திரிகையையும் நாங்கள் எடுத்துக்கொள்கின்றோம். கொழும்பு மாவட்டத்தில் உள்ள பள்ளிவாசல்கள் சம்மேளனங்கள் ஊடாக நிவாரண நடவடிக்கை. வெள்ள அனர்த்தம் தொடர்பான முஸ்லிம் சிவில் அமைப்புகளின் கூட்டத்தில் தீர்மானம் என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது. இது இன்றைய விடிவெள்ளி பத்திரிகையின் முன்பக்கத்தில் வெளியாக இருக்கின்றது. நாட்டில் பல பகுதிகளிலும் ஏற்பட்டுள்ள சீரற்ற காலநிலை காரணமாக ஏற்பட்டுள்ள அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்டுள்ள பிரதேசங்களுக்கு நிவாரண நடவடிக்கைகளை கொழும்பு மாவட்டத்தில் உள்ள பள்ளிவாசல்கள் சம்மேளனங்கள் ஊடாக வழங்குவதற்கு உலமா சபை தலைமையிலான முஸ்லிம் சிவில் அமைப்புகள் தீர்மானித்துள்ளன என்று அந்த செய்தி இன்றைய விடிவெளி பத்திரிகையிலே வெளியாக இருக்கின்றது. இன்றும் கூட நாங்கள் ஏராளமான செய்திகளை உங்களுக்காக ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியிலே கொண்டு வந்தோம். இன்றும் நம் நாடு நிகழ்ச்சியில் தயாரிப்பில் கவின் சாந்த் உதவி இருந்தார். மற்றும் ஒரு ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன்.